மறுவரையறைக்காக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி கலைஞர் அரங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தொகுதி மறுவரையறை தொடர்பாக ஒரு உறுதியை மத்திய பாஜக அரசு இதுவரை தரவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு, தொகுதி மறுவரையறைக்காக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலையில் சத்துணவில் முட்டை கேட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சமையலர், சமையல் உதவியாளர் இருவர் மீது இளம் சிறார் சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்த அமைச்சர், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் என்று உறுதியளித்தார். சமையலரும் சமையல் உதவியாளரும், சமையலர் லட்சுமி, சமையல் உதவியாளர் முனியம்மான்றவங்க அன்னைக்கு அந்த சிறுவன் 5ஆம் வகுப்பு மாணவன் ஜோதீஸ்வர் என்ற முட்டை கேட்டிருக்காரு. அது முட்டை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அந்த பையன் என்ன சொன்னாரோ தெரியல, அந்த தொடப்பத்தால் விளக்குமாறு நம்ம சொல்லுவோம், அதனால் அடித்த அந்த காட்சி வீடியோவில் பார்த்தோம். உடனடியாக அது நமக்கு தெரியப்படுத்தின உடனே 3ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி 5ஆம் தேதி, முந்தின நாளே அவர்கள் இருவரையும் நம்ம சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அந்த சமையலை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். மட்டுமல்லாமல் நேற்று மாலை 2 பேர் மேலேயும் இளஞ்சிறார் அந்த வழக்குப்படி, ஜூனியர் ஜஸ்டிஸ் அந்த ஆக்ட் படி அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஏன்னா சிறார் மீது ஏற்பட்ட அந்த வன்கொடுமையினால் அவங்கள கைது செய்யப்பட்டு இருக்குது. அதனால் நிச்சயமாக திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு காலம் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைக்கு இந்த அரசு சகிக்காது. எங்களுடைய தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார். உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு. தமிழகத்தில் திமுக, அதிமுக என்று 2 கட்சிகள் தான் உள்ளது என்றும் மற்றவைகள் எல்லாம் கட்சிகள் இல்லை என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இளையரச நேர்ந்தலில் திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தெரிவித்த அவர், தமிழகத்தில் திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகள் தான் உள்ளது என்றும் மற்றவைகள் எல்லாம் கட்சிகள் இல்லை என்று கூறினார். பணம் கொடுக்காமல் பயமுறுத்தி பார்க்கிறார்கள். 2க்கு பிறகு எப்படியாவது தேர்தலில் இப்பொழுது இவரை தோற்கடிக்கவே முடியாது. ஆகையினால் யாரை பிடிக்கலாம் பார்த்தா இருக்கிறதுக்கு 2 கட்சி தான், மற்றதான் கட்சி இல்லை. ஆகையினால எல்லாரும் கேட்டாங்க, என்னுடைய நீங்க பிஜேபி கூட போவீங்களா? இந்த பக்கம் முடிக்கிற சூரியன் இந்த பக்கம் நடக்காது இருந்தாரு. நாங்களும் பரவாயில்லைன்னு பார்த்தோம். இப்போ யாருக்கும் இல்லாம போய் டெல்லி பார்த்தா, எங்க டெல்லிக்கா போயிருந்தீங்க? சும்மா போயிருந்தேன். யார் பார்த்தீங்க? அமித்ஷாவை பார்த்தேன். எதுக்கு பார்த்தீங்க? சும்மா பார்த்தேன். நீ மட்டுமா? இல்லை, 4 பேரோட பார்த்துட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ எழுதி வச்சுங்க, பிஜேபி, ஏடிஎம்கே, பிஜேபி உடனே செய்வோம். கோடை வெயிலை சமாளிக்க சென்னை மாநகராட்சி முழுவதும் மோர்பந்தல் அமைக்கப்படும் என்று மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் வளர்ச்சி திட்ட பணிகளை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கோடை வெயிலை சமாளிக்க சிக்னலில் கிரீன் பந்தல் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்ததோடு மோர்பந்தல் அமைக்கப்படும் என தெரிவித்தார். 15 மண்டலங்களிலும் மாட்டுத் தொழுவம் கட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மாநகராட்சி சார்பாக இப்பொழுது வெயில் நம்ம ஏப்ரல் மாதம் தான் தோல்வி இருக்கிறது. ஆனால் மார்ச் மாதத்துல இருந்து வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருந்தது. கடந்த ஆண்டு மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு சிக்னல்லையும் முக்கியமான பகுதிகள் கண்டறிந்து அவங்க எல்லாமே கிரீன் ஷீட் போட்டுப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு மார்ச் மாதமே அது தூங்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளாக போட்டுப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் சில பகுதிகள் தேவை என்று கோரிக்கைகள் வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வர காலங்கள் போடப்படும். மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு பகுதியில நீர் பந்தல், அதுக்கப்புறம் மோர் பந்தல் பொருத்தப்படும் என்று தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கூட்டுறவு தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியில் பொதுப்பேரவை மற்றும் கூட்ட அரங்கு திறப்பு விழா நிகழ்ச்சி திருவண்ணாமலை மண்டல இணை பதிவாளர் எஸ் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றி 12,547 நபர்களுக்கு ஈவுத்தொகை 14,37,456 ரூபாயை வழங்கினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார்,
தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு பொற்காலம் என்றும் விவசாயிகள் வைத்திருந்த விவசாய கடன்கள் 7000 கோடியை தள்ளுபடி செய்த ஆட்சி திமுக ஆட்சி என்றும் சுட்டிக்காட்டி பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் வக்பு சட்ட திருத்த எதிர்ப்பு, கல்வி நிதி உள்ளிட்டவைகளுக்கு 15 முறைக்கும் மேலாக நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் வங்கி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள கூட்ட அரங்கினை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார் ஆகியோர் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M துரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வந்தவாசியில் மின் நுகர்வோர் குறைதீர் முகாமை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் முகாம் செயற்பொறியாளர் V சரவணதங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதனை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து நுகர்வோர்களிடமிருந்து பழுதடைந்த மீட்டர் பலகை, மின் அளவீட்டு பிரச்சினைகள், குறைந்த மின்னழுத்தம் ஆகியவை குறித்து கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பெற்றனர். பின்னர் மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து சரி செய்யுமாறு அலுவலர்களை அறிவுறுத்தினர். தமிழகத்தில் ஒருபோதும் இந்தியை திணிக்க முடியாது என்று அமைச்சர் பெரியசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் திண்டுக்கல் NG காலனி பகுதியில் உள்ள உழவர் சந்தை அருகில் இந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் மத்திய அரசை கண்டிப்பதாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பழனி சட்டமன்ற உறுப்பினர் IB செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே அனைத்து துறைகளிலும் தமிழகம்தான் முதலிடம் என்ற பெருமை பெற்றுள்ளதாகவும், மத்தியில் இருக்கின்ற அரசு இந்தியை திணிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஒருபொழுதும் நடக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிலே ஒரு தலைசிறந்த ஆட்சியை, தலைசிறந்த முதல்வராக எல்லா துறைகளிலும் இந்தியாவிலே முதல் இடம் தமிழகம்தான், தமிழகம்தான், தமிழகம்தான் என்று நாம் சொல்லவில்லை. அகில இந்தியாவே போற்றிக் கொண்டிருக்கிறோம். அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன செய்கிறார் என்பதை பார்த்து பார்த்து காப்பீடித்து நம்முடைய முதலமைச்சரை பார்த்து பின்பற்றக்கூடிய அத்தனை மாநிலமும் இந்த இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் மோடிக்கு மட்டும் அது தெரியல. பிஜேபி பற்றி நான் பேச விரும்பவில்லை. என்னவென்றால், இன்றைக்கு தொழில்துறை மட்டுமல்லாமல், விவசாயத்துறை மட்டுமல்லாமல், ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமல்லாமல், கிராமப்புறங்களில் வாழ்கின்ற மக்களுக்கும் அனைத்து திட்டங்களையும் கொண்டு சேர்ப்பதிலே இதுவரை எந்த மாநிலமும் அரசியல் வரலாற்றிலே நிறைவேற்றவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பணியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மத்திய அரசு நிதி தர மறுத்தாலும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் உயர்த்தி காட்டியுள்ளார் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் 72வது பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்று சிறப்பித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், கோவை மாநகரில் 415 கோடி ரூபாய் அளவிற்கான தார் சாலைகள் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், அரசு தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் மாணவர்களுக்காக கோவையில் 7 மாடி கட்டிடம் கொண்ட நூலகத்திற்கு முதலமைச்சர் விரைவில் அடிக்கல் நாட்டுவார் என்று தெரிவித்தார். மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய நிதிகளை தர மறுக்கிறது என்று குற்றம் சாட்டியதோடு, நம்முடைய நிதிகளை கொண்டு தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமாக உயர்த்தி காட்டியுள்ளார் முதலமைச்சர் என்று பெருமிதம் கொண்டார். நமக்கு தர வேண்டிய நிதிகளை தர மறுக்கின்றன. ஒன்றிய அரசு நிதி தராவிட்டாலும் நம்முடைய நிதிகளை கொண்டு தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமாக உயர்த்தி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தலைவர் என்பதை இன்று மாணவ செல்வங்களும், இளைஞர்களும், பெரியோர்களும், தாய்மார்களும் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒரு முதலமைச்சரை பார்த்து அப்பா என்று அன்போடு அழைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவில் நம்முடைய முதலமைச்சரை தவிர வேறு எந்த முதலமைச்சருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெருமை இருந்திருக்க முடியாது, இனி இருக்கவும் முடியாது. தாயுள்ளத்தோடு மாணவ செல்வங்கள் தொடங்கி, இளைஞர்கள் தொடங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கையிலே 20 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மழைக்கணினி வழங்கப்படும் என்ற சிறப்பான திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள்.
அது கல்வியிலே இந்தியாவில் தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக உயர்த்தி தந்திருக்கின்ற முதலமைச்சருடைய ஒரு மகத்தான திட்டமாக மாணவ செல்வங்கள் என்று பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். சைதை துரைசாமி சந்தர்ப்பவாதி, வேலை வெட்டி இல்லாதவர், யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக பேசுகிறார் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை அதிமுக எதிர்த்து உள்ளதாகவும், அந்த சட்டத்தில் இன்னும் முழுமையாக ஆய்வு செய்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான விஷயங்களை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி வருவதாக பேசினார். அதிமுக பாஜக கூட்டணி அமைக்க வேண்டும் என சைதை துரைசாமி பேசிய கருத்திற்கு அதிமுகவில் எதிர்ப்பு உள்ளது என்றும், அவருக்கும் அதிமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், அதனால்தான் சைதை துரைசாமியின் கருத்திற்கு எதிர்ப்பு வலுக்கிறது என்று தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர், கழக முன்னோடி செங்கோட்டையன் அவரது பணியை சரியாக செய்கிறார் என்றும், தேவையில்லாமல் அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சந்தர்ப்பவாதிகள் முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். செங்கோட்டையன் அவர்கள் எங்களுடைய கழகத்தினுடைய முன்னோடி, அவர் அவருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். தேவையில்லாமல் இந்த கழகத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சந்தர்ப்பவாதிகள், ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, ஒருவரை சொன்னேன், இது போன்றவர்கள் சில கருத்துக்களை சொல்லி இன்னும் ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சொன்னீர்கள் டெல்லிக்கு சென்றார், டெல்லிக்கு சென்றார்கள் என்று சொல்லவில்லையே, சென்றார், நிதியமைச்சரை பார்த்தார், வந்தார், அவ்வளவுதான். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்தவர். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது தந்தை பேச்சை கேட்காமல் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள காட்டாங்குளத்தூரில் SRM பல்கலைக்கழகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னும் தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், அடிக்கடி தேர்தல் நடத்தப்படுவதால் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படும். இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். சாலை வசதி நிறுத்தப்படுவதால் ஆம்புலன்ஸ் செல்வதற்கு கூட பிரச்சனையாக உள்ளது. அது மட்டுமின்றி 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் செலவாகியுள்ளது. ஆனால் இதுவே ஒரே நாடு ஒரே தேர்தலாக நடத்தினால் 5 வருடங்களுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் ரூபாய் 12,000 கோடி மிச்சமாகும் என்று தெரிவித்த அவர், அதனை மக்கள் நலனுக்காக பயன்படுத்தலாம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்தார் என்று சுட்டிக்காட்டி பேசிய அவர், தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் தனது தந்தை பேச்சை கேட்காமல் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்று குற்றம் சாட்டினார். வக்பு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாக தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 2 அவைகளிலும் பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்பு சட்ட திருத்த மசோதா மூலம் இஸ்லாமியர்கள் எந்த வகையில் பயன் அடைவார்கள் என்பதை அவர்கள் சொல்லவில்லை என்று குற்றம் சாட்டினார். வக்பு வளர்ச்சி திட்டங்களுக்கு கடன் உதவி செய்யாத மத்திய அரசு இஸ்லாமியர்கள் நன்மைக்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதாக சொல்வதை ஏற்க முடியவில்லை என்று தெரிவித்தார். வக்பு வாரிய சட்ட திருத்தம் எதிராக வழக்கு தொடர்வோம் என்று அறிவித்துள்ள முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்ததோடு வக்பு சொத்துக்களை அபகரிக்க மத்திய அரசு முயல்வதாக குற்றம் சாட்டினார். மூலமாக ஏழை முஸ்லிம்கள் பயனடைவார்கள் என்று சொன்னார்கள். பாராளுமன்றத்திலே நானும் இருந்தேன். எந்த வகையிலே பயனடைவார்கள் என்று சொல்லப்படவில்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.